தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறைவனுடைய அன்பும் அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் கிருபையும் நன்மைகளும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இயேசுவில் அன்பு சொந்தங்களே, திருவருகை காலத்தின் இறுதி நாட்களிலே நம் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா உண்மையிலேயே அர்த்தமுள்ள விழாவாக அமைந்திட, இறைவன் நம் உள்ளத்தில் பிறக்க கூடிய விழாவாக இருக்க, இறைவன் கொண்டு வந்த அருளும் ஆசீரும் நம் வாழ்விலும் நம் வழியாய் பிறருக்கும் கடந்து போகின்ற விழாவாக அமைந்திட தேவையான ஒரு சில வழிமுறைகளை தான் இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நம்மோடு பேச இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே மரியாள் எலிசபெத்தை சந்தித்த நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நற்செய்தியில் வருகின்ற இரண்டு கதாபாத்திரங்கள் மரியாள், எலிசபெத் என்கின்ற இந்த இருவரின் வழியாக நாம் எப்படி இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் என்கிற வழிகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. முதலாவதாக மரியாளிடம் காணப்பட்ட குணாதிசயங்கள். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்ற மரியாள் இறைமகன் இயேசு உதரத்திலே சுமந்திருக்கின்றாள். இந்த நேரத்திலே மரியாளுக்கு அறிவிக்கப்படுகின்றது, எலிசபெத் அம்மாள் வயது முதிர்ந்த நிலையிலே குழந்தையை கருத்தரித்திருக்கின்றார். இது அவருக்கு 6வது மாதம் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டவுடன் தான் இருக்கிற நாசரேத்திலிருந்து 75 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற யூதேய மலை நாட்டிற்கு மரியாள் செல்லுகின்றார். தன்னை பற்றியல்ல, தான் இறைவன் தாய் என்கிற நிலையிலிருந்து யோசிக்காமல் தேவையில் இருக்கின்ற எலிசபெத் அம்மாளுக்கு உதவி தேவை என்பதை உணர்ந்து அவர் எலிசபெத் அம்மாளுக்கு சந்திக்க செல்கின்றார். அவரோடு 3 மாதங்கள் தங்கி இருக்கின்றார். வெறும் சந்தித்து விட்டு வந்து விடவில்லை, மாறாக அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக அங்கே செல்லுகின்றார். முதல் குணம், நம்மை சூழ்ந்திருக்கின்ற தேவையில் இருக்கின்ற மனிதர்களை நாம் அறிந்திருக்கின்றோமா? நம்மை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்கள் எத்தனையோ தேவைகள் இல்லை, ஆறுதலுக்காக, அமைதிக்காக, பொருளாதார தேவைகளுக்காக, உடனிருப்பிற்காக, இப்படி வெவ்வேறு விதமான தேவைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களை அறிந்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் அத்தகைய தேவையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய நான் தயாராக இருக்கின்றேனா, பிறரை பற்றிய அக்கறை கொண்டவனாக இருக்கின்றேனா என்கின்ற முதல் செய்தி. இரண்டாவதாக, கேள்விப்பட்டவுடன் விரைந்து செல்லுகின்றார். காலம் தாழ்த்தவில்லை, சிறிது காலம் தள்ளி போகலாம் என்று சொல்லி அவர் செல்லவில்லை, விரைந்து செல்கின்றார். விவிலியத்தின் அடிப்படையிலே விரைந்து, விரைவாக, உடனே என்பது மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தனக்கு கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துகின்ற ஆசீர்வாதம். இயேசு தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற பொழுது லூக்கா புத்தகம் 5 உடனே அவர்கள் தன் படகையும் வலைகளையும் தந்தையையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. சுங்கச்சாவில் அமர்ந்திருந்த மத்தேயு இயேசு அழைக்கின்ற பொழுது உடனே அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி என்று சொல்லப்படுகின்றது. சக்கேயுவின் அருகிலே வந்த இயேசு, விரைவாய் இறங்கி வா, உன்னோடு நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது சக்கேயு விரைவாய் இறங்கி வந்து இயேசுவை தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. மனம் மாறிய ஊதாரி மைந்தன் உடனே தன் தந்தையிடம் திரும்பி போவேன் என்று சொல்லி அதற்கான வழிமுறைகளை செய்கின்ற பொழுது அவன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக விவிலியம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. சீராக் புத்தகம் 5:7 படிக்கின்ற பொழுது, காலம் தாழ்த்தாதே, தள்ளி போடாதே என்று சொல்லப்படுகின்றது. நாம் காலம் தாழ்த்துகின்ற பொழுதோ அல்லது தள்ளி போடுகின்ற பொழுதோ நம் மனதிலே ஒரு வகை தொய்வை ஏற்படுத்தும் நாம் எடுக்க இருக்கின்ற நல்ல காரியங்கள்,
தடைபட்டு போகும். ஆகவே மரியாள் சொல்லிக் கொடுக்கின்ற பாதம், இந்த காலங்களில நம்மை சார்ந்திருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் இரக்கத்தை காட்ட விரும்பினோம் என்றால் அதை உடனே செய்பவர்களாக இருக்க வேண்டும். காலம் தாழ்த்துபவர்களாகவோ அல்லது தள்ளி போடுபவர்களாகவோ இருக்கக்கூடாது. அதே போல கடவுளை தேடி மனமாற்றத்தோடு நம் உள்ளத்தை தூய்மையாக்குவதற்கு அருட்சாதனை தேட வேண்டும் எனில் உடனே அதற்கான வழிகளை செய்ய வேண்டும். நம் ஆன்மாவை தூய்மையாக்க மாலை பார்க்கலாம், நாளை பார்க்கலாம் என்று சொல்லி தள்ளி போடாமல் உடனே அந்த காரியத்தை செய்ய வேண்டும். நம் ஆன்மாவை தூய்மையாக்க வேண்டும். நம்மால் முடிந்த காரியங்களை பிறருக்கு செய்வதிலே விரைவுபடுத்துபவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மரியாள் எலிசபெத் அம்மாள் வீட்டுக்கு சென்றவுடன், நான் இறைவனை சுமந்து வந்திருக்கின்ற இறைவனின் தாய், எனவே எலிசபெத் அம்மாள் வந்து என்னை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவள் காத்து கொண்டிருக்கவில்லை. மாறாக எலிசபெத் அம்மாளை மரியாள் வாழ்த்துகின்றார். தாழ்ச்சி எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் குடிகொள்கின்றார். மரியாள் இயேசுவை சுமந்து கொண்டு எலிசபெத் அம்மா இல்லத்திற்கு செல்கின்ற பொழுது தாழ்ச்சியோடு செல்லுகின்றார். அந்த தாழ்ச்சி இருந்ததினால் தான் தூதருடைய செய்திக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்க முடிந்தது. அதே போல இயேசுவை சுமந்து கொண்டு சென்ற மரியாள் எலிசபெத் அம்மாளை முழு உள்ளத்தோடு வாழ்த்த முடிந்தது. இந்த காலத்திலே நாமும் தாழ்ச்சியுள்ளவர்களாக இருக்க இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அர்த்தமுள்ளதாக இருக்கும். நான்காவதாக, எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்ற பொழுது மரியாள் நற்செய்தியை கொண்டு சென்றாள். நற்செய்தி என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்றாள். இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்ற அந்த இல்லத்தில் அடியெடுத்து வைத்த உடனேயே எலிசபெத் அம்மாளும் அவருடைய உதரத்தில் இருந்த குழந்தையும் பேருவகையால் துள்ளிற்று என்று சொல்லப்படுகின்றது. நாம் பிறர் மீது இரக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்ய விரைந்து செல்கின்ற பொழுது நாம் எதை கொண்டு செல்ல வேண்டும்? இயேசுவை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். திருத்துதர்மணி 3 படிக்கின்ற பொழுது அந்த ஆலய முற்றத்தில் அமர்ந்திருந்த யாசிப்பவனுக்கு பேதுரும் யோவானும் சொல்வது என்ன? எங்களிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பதை உனக்கு தருகின்றேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்று சொல்லுவார்களே, அதை போல நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை தேவையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுகின்ற பொழுது யாரை முன்னிலைப்படுத்துகின்றோம்? நம்மையா அல்லது நம் உள்ளத்தில் சுமந்து கொண்டு செல்லுகிற இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையுமா? இந்த காலங்களிலே நாம் இயேசுவை முன்னிலைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இயேசுவை சுமந்து சென்றோம் எனில் நாம் அடியெடுத்து வைக்கின்ற, நாம் தேடி செல்கின்ற உள்ளங்களும் இல்லங்களும் பேருவகையால் துள்ளி அக்களிக்குவெனில் அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளுவார்கள். ஐந்தாவதாக, மரியாள் பகிர்ந்து கொடுத்தது தூய ஆவியின் வல்லமையை. தன்னிடையே இருக்கின்ற பரிசுத்த ஆவியின் வல்லமையை தான் சந்தித்த எலிசபெத் அம்மாளுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். எனவேதான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் மரியாளை அடையாளம் கண்டு கொள்கின்றார். ஆக நாம் முதலிலே ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற தூய ஆவியின் வல்லமையை நாம் நம்மை சந்திக்கின்ற மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த 5 காரியங்களை மரியாள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். எலிசபெத் அம்மாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். யூத முறைப்படி சிறியவர்கள் தான் பெரியவர்களை வாழ்த்த வேண்டும். ஆனால் மரியாளின் வாழ்த்தை கேட்டவுடன் எலிசபெத் அம்மாளும் மரியாளை வாழ்த்துகின்றார். இந்த வாழ்த்துக்கு துணையாக இருப்பது பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலை. 1 கொரிந்தியர் புத்தகம் 12:3 படிப்பதை போல தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று வேறு எவருமே இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல எலிசபெத் அம்மாளும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டதினாலே தன்னிடம் வந்திருப்பது இறைவனின் தாய், அவருடைய உதரத்திலே இருப்பது இறைமகன் இயேசு என்பதை கண்டுகொண்டாள். எனவே அவரை வாழ்த்துகின்றார். இந்த வாழ்த்திலே, மரியாளுடைய வாழ்த்திலும் எலிசபெத் அம்மாளுடைய வாழ்த்திலும் நாம் கண்டுகொள்கின்ற ஒரு நிகழ்வு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகின்ற பொழுது அவருடைய உள்ளம் மகிழ்கின்றது. அவருடைய உதிரத்தில் இருந்த திருமுழுக்கு யோவானும் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார்கள். இயேசு என்கின்ற மகிழ்ச்சியை மரியாள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். யோவான் புத்தகம் 16 இயேசு சொல்லுவார் அல்லவா, என்னை காணுகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், அந்த மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்கின்ற உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சியை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் கொடுக்கின்றார். எலிசபெத் அம்மாள் மரியாளை வாழ்த்துகின்ற பொழுது நடக்க நிகழ்வு மிகவும் உன்னதமானது. எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருப்பது கடவுளுடைய கிருபையால், கடவுள் அவரை காட்டிய கருணையால். அந்த செய்தியை கேட்ட அனைவரும் மகிழ்வார்கள். ஆனால் மரியாள் கருவுற்றிருப்பதை யூத சமூகம் கேட்கின்ற பொழுது அதை ஒரு சாபமாக கருதுவார்கள், இகழ்ச்சியாக கருதுவார்கள். ஆனால் இந்த நேரத்தில்
எலிசபெத் அம்மாவுடைய வாழ்த்து மரியாளுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி மரியாள் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்திலே ஒரு வகையான கலக்கம் இருந்திருக்கலாம், ஒரு வகையான குழப்பம் இருந்திருக்கலாம். அந்த கலக்கத்தையும் குழப்பத்தையும் போக்கி அவருக்கு நம்பிக்கையூட்டும் விதத்திலும் இன்னும் அவரை ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க துணை புரியும் விதத்திலே எலிசபெத் தம்முடைய வாழ்த்து மரியாளுக்கு துணை புரியும். எனவேதான் இந்த 5 நிலைகளிலே அவர் வாழ்த்துகின்றார். பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர் என்று சொல்லி வாழ்த்துகின்றார். உன் உதிரத்தில் இருக்கின்ற கனியும் ஆசி பெற்றதே என்று சொல்லி வாழ்த்துகின்றார். ஆண்டவனின் தாய் என்று சொல்லி மரியாளை வாழ்த்துகின்றார். நீ பாக்கியம் பெற்ற பெண் என்று சொல்லி அவரை வாழ்த்துகின்றார். ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லி மரியாளை வாழ்த்துகின்றார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் மட்டுமே இந்த தாழ்ச்சி மிகுந்த உள்ளத்தோடு பிறரை வாழ்த்த முடியும். அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்த்திலே இத்தகைய குணாதிசயங்கள் இருக்கின்றனவா? பிறரை அங்கீகரிக்கின்ற, பிறரை ஏற்றுக்கொள்கின்ற, அவர்களுடைய நிலைக்கு ஏற்றார் போல அவர்களுடைய நன்மைகளை உணர்ந்து கொண்டு அவர்கள் வாழ்வை மேன்மை நோக்கி அழைத்து செல்கின்ற வாழ்த்தாக நம்முடைய வாழ்த்து அமைந்திருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். இத்தகைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்விலை பிரதிபலிக்கின்ற பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா உண்மையிலே அர்த்தம் உள்ளதாக, ஆசீரை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக, இறைவன் தன் பிறப்போடு கொண்டு வந்த அருளின் மீட்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமையும். இறைவன் இயேசு குடிலில் அல்ல, நம்முடைய உள்ளத்திலே பிறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இறையருள் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்னை மரியே, எங்கள் கன்னி மரியே, எங்கள் வழி துணையே,